எபிசோட் 1190. தாமதமாக்கிய கபிலன். சாதனாவும் காட்டேரி கூட்டமும் சென்ற பனிக்குழியிலிருந்து 2 கர்ஜனைகள் வெளிவந்தன. பின்னர் அந்த குழியிலிருந்து 2 இரத்த சிவப்பு மேகங்கள் மேல் நோக்கி விரைந்தன. ஒவ்வொரு இரத்த சிவப்பு மேகத்தின் மீதும் ஒரு காளபூதர் இருந்தார். அவர்கள் இருவரும் 10 புனிதர்களின் இரத்த கவசத்தை அணிந்திருந்தனர். அவர்கள் மரண ஈட்டிகளை பிடித்துக் கொண்டு கபிலனை ஒன்றாய் எதிர்கொண்டனர். காளபூதர்களுக்கு பெரும் சக்தி இருந்தது. மேலும் அவர்கள் ஒவ்வொருவரும் பாரக துறவியை எதிர்த்து போராடும் சக்தியை கொண்டிருந்தனர். தேவியின் கட்டளைப்படி நாங்கள் உன்னை கொல்ல வந்துள்ளோம் என்று ஒரு காளபூதர் கத்தினார். உங்களது மரணத்திற்காக பல பேர் காத்திருக்கிறார்கள். நீங்கள் கொல்லப்பட்டவுடன் அவளும் கொல்லப்படுவாள் என்றார் இன்னொரு காளபூதர். கபிலன் வாழ்நுட்பத்தை கட்டவழ்க்க அபேஸ்வாள் வெளியே பறந்தது. அது கருப்பு நிற வளையத்தை உருவாக்கியது. அது காளபூதரை நோக்கி மின்னல் வேகத்தில் சென்று மோதியது. கபிலன் உடனே வீரவழ நுட்பத்தால் ஒரு உள்ளங்கை அச்சையும் கட்டவழ்த்தான். காளபூதர் தன்னுடைய ஈட்டியை சுழற்றி வீரவேழத்தை கிழித்தெறிந்தார். கபிலன் திசையை மாற்றினான். அவன் காளபூதரின் அருகில் வந்து மீண்டும் அவரை அடித்தான். காளபூதரால் அந்த தாக்குதலை தடுக்க முடியவில்லை. அவர் தூக்கி வீசப்பட்டார். ஏதோ பெரிய பாறை தன்னுடைய எலும்பை தாக்கியது போல காளபூதர் அப்படி ஒரு வழியை உணர்ந்தார். அவர் அதிர்ச்சியோடு கபிலனை பார்த்து, 10 துறவைகளின் சக்தியால் கூட அவனை தடுக்க முடியவில்லை. அவன் எப்படி எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக மாறினான்? அவன் 2ஆம் வர்ண துறவியாக இருக்கலாம் என்றார் ஒரு காளபூதர். மீண்டும் ஒரு உள்ளங்கை அச்சு உருவாகியது. கபிலனுடைய உள்ளங்கை அச்சு பொன் ஒளியால் பிரகாசித்தது. கபிலன் சூரியனை போல காளபூதரை நோக்கி தன்னுடைய கதிர்களை இடைவிடாமல் வீசினார். காளபூதர் ரத்தம் கக்கினார். அவரது உடலின் பாதி பனி சுவரில் மோதியது. இருப்பினும் அவர் 10 புனிதர்களின் இரத்த கவசத்தை அணிந்திருந்தார். அது கொடுத்த பாதுகாப்பு சக்தி அவரது உயிரை காப்பாற்றியது. கபிலன் நிற்கவில்லை. அவர் தொடர்ந்து வீரவாழ நுட்பத்தை நிகழ்த்தினார். சிறிது நேரத்தில் அந்த காளபூதரின் உடல் சதை குவியலாக மாறியது. ஒரு காளபூதர் கொல்லப்பட்டார். அதை கண்டு தாவணி அதிர்ச்சி அடைந்தாள். அவள் இதற்கு மேல் இங்கே இருக்க துணியவில்லை. அவள் பனிக்குழியின் அடிப்பகுதிக்கு வேக வேகமாக செல்ல முயன்றாள். ஒரு காளபூதர் கபிலனால் அடித்தே கொல்லப்பட்டார். அவரது 10 புனிதர்களின் இரத்த கவசம் கூட பயனற்றதாய் போனது. அந்த கவசத்தால் கபிலனின் கைரேகையை தாங்கவே முடியவில்லை. அங்கிருந்த துறவிகள் அனைவரும் கபிலனை தோற்கடிக்க முடியாத மரணக் கடவுள் என்று நினைத்து பயந்தனர். எறும்பை கொள்வது போல முப்படைகளும் சேர்ந்து கபிலனை கொன்றுவிடலாம் என்று நினைத்துக் கொண்டு இருந்தார்கள். உண்மையில் அவர்கள் மிகவும் தவறாக கணக்கிட்டு இருந்திருக்கிறார்கள். அதனால் முப்படைகளும் பெரும் இழப்பையும் சந்தித்து இருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பணிநிலத்திற்கு எல்லோராலும் வந்துவிட முடியாது. அப்படி வந்திருக்கும் அனைவரும் பலம் பொருந்தியவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்களில் ஒரு பெரிய குழுவை கபிலன் கொன்று இருக்கின்றார். இது அவர்களுக்கு மிக பெரிய அதிர்ச்சி, மிக பெரிய பேரிழப்பு. முப்படைகளிலும் மொத்தமாக 15ற்கும் குறைவான துறவிகள் தான் இருந்தனர். அதனால் அங்கு நிகழும் ஒவ்வொரு மரணமும் ஒரு பெரிய விஷயம். கபிலன் காளபூதரை கொள்வதை பார்த்த மீதமுள்ள புனிதர்கள் அனைவருமே வீதியில் கீழ் நோக்கி ஓடினர். கபிலன் விண்வெளி நகர்வை பயன்படுத்தி இன்னொரு காளபூதரை நோக்கி ஓடினான். அவனுடைய அபேஸ்வாள் மூர்க்கமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் அபேஸ்வாளின் வாள் ஆத்மா சட்டென்று வெளிப்பட்டது. அது வாள் முனையில் வந்து நின்று வட்டமிட்டது. அது ஒரு ஜோடி கருப்பு இறக்கைகளோடு 3 அங்குல உயரமான மனிதர் போல இருந்தது. காளபூதரோடு சண்டையிடும் சமயத்தில் வாள் ஆத்மா இந்த போர் வாளை கட்டுப்படுத்தியது. அபேஸ்வாள் 10,000 வடிவங்கள் கொண்ட புனித ஆயுதமாக மாறும் போது வாள் ஆத்மா தனக்கென்று ஒரு உடலை உருவாக்கும். அதன் பிறகு அது தனியாக ஆன்மீக அலைகளை உள்வாங்கி சொந்தமாக சாகுபடியை வளர்த்துக் கொள்ள துவங்கும். கபிலன் கட்டுப்படுத்தும் வரை வாளாவி தொடர்ந்து சண்டையிட்டு 100 மைல் கடந்து கூட எதிரிகளை கொள்ளும். கபிலன் காளபூதரை கொள்வதை நேரில் கண்ட மற்றொரு காளபூதர் தன்னால் கபிலனை சமாளிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டார். அதனால் தன்னுடைய உச்ச சக்தியை வெளிப்படுத்தி தான் இருந்தாலும் பரவாயில்லை, கபிலனை கொள்ள வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார். அவர் கபிலனை பார்த்து, இன்று நான் உன்னை கொன்று காட்டேறுகளின் நீண்ட கால பகைவனை கொன்றொழிப்பேன் என்று கோபமாக கர்ஜித்தார். உன்னோடு வந்தவன் சதை குவியலாக மாறியிருந்தும் என்னை கொள்ளும் நம்பிக்கை உனக்கு எங்கிருந்து வருகிறதா? அதை நான் விரைக்கின்றேன் என்று கபிலன் அபேஸ்வாளின் பிடியை பிடித்தான். கபிலன் வாளை வீச வாள் கதிர்
ஒரு நீர்வீழ்ச்சி போல கீழே விழுந்தது. என்னை கொல்வது சுலபம் கிடையாது என்று கூறிய காலபூதரின் கண்களில் ஒரு தீர்க்கமான பார்வை நிறைந்து இருந்தது. அவரது இதயத்தில் இருந்த ஒரு இரத்த சிவப்பு மணி வேகமாக சுழன்று ஒரு பூரிப்போடு வெடித்தது. அப்போது பேரலை போல காலபூதரின் உடலில் இருந்து மரண கடவுளின் ஒளி வெளிப்பட்டது. தொடர்ந்து வெளியேறிய சிவப்பு ஒளி பனிப்பள்ளத்தாக்கை இரத்த சிவப்பு நிறமாக மாற்றியது. கபிலன் வாளால் வீச அந்த வளையத்தினால் வாளின் வேகம் குறைந்தது. கபிலன் திடுக்கிட்டான். இந்த காலபூதர் தடை செய்யப்பட்ட சக்தியை பயன்படுத்தினாரா என்று வியப்போடு அவரை பார்த்தார். ஏற்கனவே வாழ் துறவி அமுத கதிரோன் இதை பற்றி கபிலனிடம் கூறியிருந்தார். ஒவ்வொரு காலபூதருக்குள்ளும் ஒரு இரத்த மணி இருக்கும். அது நம்ப முடியாத சக்தியை கட்டவிழ்த்துவிடும் பொக்கிஷம் என்று அவர் கூறியது அவனுடைய நினைவிற்கு வந்தது. காலபூதரின் இரத்தமணி செயல்படுத்தப்பட்டவுடன் எதிரில் இருப்பவரோடு சேர்த்து காலபூதரும் அழிய வாய்ப்பு இருக்கிறது. இருந்தும் காலபூதர் அதை செயல்படுத்துகிறார் என்றால் அவருக்கு வேறு வழிகள் இல்லை என்று அர்த்தம். ஒரு வாழ்த்துறவியை கூட இந்த இரத்தமணி பயமுறுத்தும். எந்த தயக்கமும் இல்லாமல் தன்னை காத்துக்கொள்ள கபிலன் 10 புனிதர்களின் இரத்த கவசத்தை இயக்கினார். அதே நேரத்தில் விண்வெளி நகர்வை பயன்படுத்தி அவன் உடனடியாக மைனாகத்திற்குள் விரைந்தார். ஒரு மரக்குடுவை மட்டுமே காலபூதர் முன் கிடந்தது. காலபூதர் கட்டவிழ்த்த சக்தி கபிலன் மீது மோதாமல் மரக்குடுவையில் மோதி பின்னர் அங்கிருந்த பனிச்சுவர் மீது மோதியது. பனிச்சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. கபிலன் மைனாகத்தில் உள்ள தீவில் விழுந்தார். அவனுடைய முதுகில் ரத்தம் கொட்டியது. அவன் போதுமான வேகத்தில் தப்பித்தாலும் காலபூதரின் தாக்குதலை தடுக்க 10 புனிதர்களின் இரத்த கவசத்தை அணிந்து இருந்தாலும் காலபூதரின் ஈட்டியில் இருந்து வெளியேறிய தாக்குதல் கபிலனது முதுகில் இறங்கியது. இப்படி ஒரு வலிமை காலபூதருக்குள் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இதனால் தான் அனைவரும் காலபூதரை கண்டு பயந்து ஓடுகிறார்களா? கபிலனுக்கு காலம் மற்றும் விண்வெளியின் சக்தி இல்லாவிட்டாலும் நிச்சயமாக அவனும் கொல்லப்பட்டு இருப்பான். காலபூதர் தன்னுடைய வலிமையான தாக்குதல்களை பயன்படுத்தி தொடர்ந்து மரக்குடுவையை மைனாகத்தை தாக்கி அதை உடைக்க முயன்றார். அவர் பார்வையில் அது ஒரு குடுவை மட்டுமே. அதனால் கபிலனின் உயிரை காக்க முடியாது என்று அவர் நினைத்தார். கபிலன் தன்னை மீட்டெடுத்துக் கொண்டிருந்தார். காலபூதரின் தாக்குதல்கள் பலவீனமடைந்தன. கபிலன் அதற்கு மேல் காத்திருக்கவில்லை. அவன் வேகமாக வெளியேறி காலபூதருக்கு மேலே தோன்றி, இப்போது என் முறை என்று கர்ஜித்தான். கரியவாள் ஒளிக்கற்றை ஒன்று காலபூதரின் மீது விழுந்தது. காலபூதர் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட புனித மந்திரத்தை செயல்படுத்த தன்னுடைய சக்தியில் 90% பயன்படுத்தினார். அதனால் அவரால் அபீஸ் வாளை தடுக்க முடியவில்லை. அந்த வாள் 10 புனிதர்களின் இரத்த கவசத்தை ஊடுருவி காலபூதரின் தலையில் குத்தியது. காலபூதரின் உடல் ஒரு பழத்தை போல வெடித்து சிதறியது. கபிலன் அதன் பின்னர் ஒரு நொடி கூட வீணடிக்காமல் பனிக்குழிக்குள் இறங்கினார். சிறிது நேரத்தில் கபிலன் பனிப்பாறையின் ஆழத்திற்கு வந்து சேர்ந்தான். ஆச்சரியம் தரும் விதமாக கபிலன் முன் ஒரு அகலமான கல்பாலம் தோன்றியது. அது காற்றை கிழித்துக் கொண்டு செல்லும் மாய உலக பாலம் போல இருந்தது. அது முழு பனிப்பாறையையும் கடந்து சென்றது. பாலத்தின் ஒரு பகுதி மட்டும் அங்கு தெரிந்தது. அதன் பெரும் பகுதி 5 வண்ண ஒளியால் மூடப்பட்டு இருந்தது. மேலே பனி நிலம் பல மைல்களுக்கு நீண்டு சென்றது. அதனால் இந்த கற்பாலமும் பல மைல்கள் நீண்டு இருக்கலாம் என்று தோன்றியது. ஐராவத கடலின் மையத்தில் ஒரு துறவியால் கூட இவ்வளவு கம்பீரமான கல்பாலத்தை அமைக்க முடியாது. அந்த அளவிற்கு அது நேர்த்தியாகவும் கூர்மையாகவும் சீரான கல்வெட்டுகளால் செதுக்கப்பட்டும் இருந்தது. கபிலன் கல்பாலத்தின் முனையில் இறங்கினான். அப்போது ஒரு பழங்கால ஒளி அவனை ஆட்கொண்டது. கபிலனுக்கு ஏற்பட்ட உணர்வு மிகவும் விசித்திரமாக இருந்தது. அவன் திடீரென்று பண்டைய காலத்திற்கு வந்து சேர்ந்ததை போல உணர்ந்தார். கல் பாலத்தில் செதுக்கப்பட்ட ஒவ்வொரு முத்திரையும் மர்மமான புனித சக்தியால் நிரம்பியிருந்தது. அதை ராஜதுறவியால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு ஆழமான முத்திரைகள் அதில் பொறிக்கப்பட்டு இருந்தது. பனிப்பாறைக்குள் இருந்தாலும் பிரபஞ்சத்தின் மையத்தில் நிற்பதை போன்ற ஒரு உணர்வு கபிலனுக்கு ஏற்பட்டது. இந்த உணர்வு நீண்ட காலம் நீடிக்கவில்லை. கபிலன் திடீரென்ற அந்த இடம் குறுகலான இடமாக மாறுவதை போல உணர்ந்தான். ஏதோ ஒரு வலையில் சிக்கிக் கொண்டதை போல தெரிந்தது. மூச்சு விடுவது கூட அவனுக்கு கடினமாக இருந்தது. அதற்கு காரணம் காட்டேரிகள் குல துறவிகள், திருவேணிமலை புனித மிருகங்கள் மற்றும் மாண்டியர்கள் அரண்மனையை சேர்ந்த வீரர்கள் அனைவரும் பாலத்தில் நின்று கொண்டிருந்தனர். வெறித்தனமான வெளிப்பாடுகளுடன் அவர்கள் தங்கள் முழு வலிமையோடு போர் நுட்பங்களை இயக்கிக் கொண்டிருந்தனர். அவர் பாலத்தின் மீது இருந்த 5 வண்ண அலையை உறிஞ்சினார். பாலத்தை சுற்றி மையலோக அலை நிறைந்து இருந்தது.
அதைக் கண்டு கபிலன் ஆச்சரியம் அடைந்தான். அவன் மனதில் ஒரு விசித்திரமான எண்ணம் ஒன்று தோன்றியது. பனிப்பள்ளத்தாக்கில் இருந்து வெளியேறும் 5 வண்ண ஒளிதான் மையலோக அலை மற்றும் அனந்த ரூப அலையாக பிரிகிறதா என்று யோசித்தான். ஆனால் இந்த இரண்டுமே விலை மதிப்பற்ற பொக்கிஷங்கள். கல் பாலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த இடமாக இருந்தது. பாலத்தில் அனந்த ரூப அலை இல்லாமல் மையலோக அலை மட்டுமே இருந்தது. அதனால் எந்த ஒரு உயிரினமும் நேரடியாக அதை உள்வாங்கலாம். மையலோக அலையின் ஒரு துளி கூட உயிரினங்களுக்கு முடிவில்லா நன்மைகளை தரும். தைகுயின உயிரினங்களான அரவ பட்சி மற்றும் விபதன் போன்றவர்கள் கூட மகிழ்ச்சியோடு மையலோக அலையை உள்வாங்கிக் கொண்டு இருந்தனர். கபிலனின் தோற்றம் அந்த மகிழ்ச்சியை குலைத்தது. அரவ பட்சி மனித உருவில் பாலத்தில் நின்று கொண்டிருந்தான். நூற்றுக்கணக்கான டிராகன் நிழல்கள் அவனை சுற்றி பறந்து கொண்டிருந்தன. மையலோக அலைகள் அவனை சுற்றி நிரம்பியிருந்தது. அவன் தன்னுடைய அசுர கண்ணை திறந்து கொலைவெறியோடு கபிலனை பார்த்து, மரணத்தை தேடி தனியாக வந்திருக்கிறாயா வா என்று கேட்டார். பாலத்தில் இருந்த அனைத்து துறவிகளும் கொலைகார அலையை வீசினர். இத்தனை பேரின் கொலைகார அலையே ஒரு துறவியை பயமுறுத்த போதுமானதாக இருக்கும். அந்த அளவிற்கு அது வலுவானது. ஆனால் கபிலன் எந்த பயத்தையும் உணரவில்லை. வாளை ஏந்தியபடி கல்பாலத்தின் வழியாக அவர்களை நோக்கி நடந்தான். கூறுங்கள், சாதனாவும் மகதையும் எங்கே என்று கேட்டான். அரவப்பட்டு சிரித்தார். நீ வர தாமதமாகிவிட்டது. அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டார்கள். அது உண்மையாக இருக்கக்கூடாது என்று வேண்டிக்கொள். அவர்கள் இறந்து இருந்தால் நீங்கள் அனைவரும் ஒருவர் மிச்சம் இல்லாமல் அவர்களோடு அடக்கம் செய்யப்படுவீர்கள் என்று கர்ஜித்தார். கபிலனின் ஒவ்வொரு வார்த்தையும் இடி போல இறங்கியது. அவனிடமிருந்து எழுந்த கொலைகார ஆளை ஆயிரக்கணக்கான வீரர்களையும் குதிரைகளையும் கொண்ட ஒரு போர்படை போன்ற உணர்வை கொடுத்தது. பாலத்தில் இருந்த துறவிகள் அனைவரும் கபிலனுக்கு தன் நிலை தெரியவில்லை என்று நினைத்து ஏளனம் செய்தனர். இத்தனை பேரை கபிலன் எனும் ஒற்றை ஆளால் எப்படி சமாளிக்க முடியும் என்று அவர்கள் நினைத்தனர். அம்புகனின் வெளிப்பாடு அலட்சியமாக இருந்தது. அவர்களோடு அடக்கம் செய்யப்பட போவது நாங்கள் அல்ல, நீங்கள்தான். உண்மையில் உங்களால் 2 காலபூதர்களை கொள்ள முடியும் என்பதை அறிந்து நான் பிரமித்து போனேன் தான். ஆனாலும் நீ ஒரு சாதாரண மனிதன் தான். மனிதர்களின் சக்தி ஒரு கட்டத்தில் மட்டுப்படுத்தப்படும். அதனால் எங்கள் கூட்டத்தில் 2 அல்லது 3 பேர் சேர்ந்து தாக்கினாலே நீங்கள் அழிந்து போவீர்கள். நீங்கள் விண்வெளியின் சக்தியை பயன்படுத்தினாலும் உங்களால் இன்று தப்பிக்க முடியாது கபிலா என்று கூறினான். அம்புகன் தன்னால் கபிலனை தனியாக சமாளிக்க முடியாது என்பதை நன்கு அறிந்திருந்தான். அதனால் அவன் கபிலனை கொள்ள மற்றவர்களோடு இணைந்து பணியாற்ற திட்டமிட்டார். சிவப்பு முக்காடு அணிந்தபடி நின்று கொண்டிருந்த நேத்ரா பனி தேவதையை போல இருந்தாள். அவள் இரத்த மேகத்தில் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவள் மிகவும் வசீகரமாகவும் மர்மமாகவும் காணப்பட்டாள். அவளை தூரத்தில் இருந்து பார்ப்பவன் கூட அவளது மெல்லிய முக்காட்டை கடந்து அதற்குள் இருக்கும் அவளுடைய அழகிய முகத்தை காண ஆசைப்படுவார். பல ஆண்களால் அவளிடமிருந்து விலகி இருக்கவே முடியவில்லை. ஆனால் அவளை நெருங்கிய பின்னால் அவர்களால் உயிரோடு திரும்பவும் முடியவில்லை. அவளது நட்சத்திர கண்கள் கபிலனை நேருக்கு நேர் பார்த்தன. அவள் இனிமையான குரலில் சிரித்துக் கொண்டே, அரவப்பட்சி பொய் சொல்லவில்லை, உங்கள் வருங்கால மனைவி இறந்து விட்டார் என்று கூறினாள். பின்னர் நேத்ரா ஒரு மெல்லிய விரலை நீட்டி கல் பாலத்தின் வலது பக்கம் வந்து இறங்கினாள். கபிலனின் இதயம் பலமாக துடித்தது. ஒரு மோசமான உணர்வு வந்து நேத்ரா காட்டிய திசையை அவன் பார்த்தான். அங்கு அவன் சாதனாவையும் மகதையையும் பார்த்தான். அவன் கண்ட காட்சியை அவனால் நம்ப முடியவில்லை. அவனுடைய கண்கள் அவனை அறியாமலேயே கலங்கின.